ஹலோ மக்களே 388வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட லூஃபி வந்து ஹாச்சியை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டான். நாமே அக்செப்ட் பண்றான். சரின்னு களத்துல இறங்குறானுங்க. டே பாய்ஸ், இவங்க நம்ம காப்பாத்த போறோம்னு சொல்லிட்டு லூஃபி கத்துறான். சொன்னோன்னு எல்லாரும் ஓகேன்னு சொல்றாங்க. இது பேட்டில் டைம்னு சொல்லிட்டு கத்துறான் லூஃபி. முகிவரா குருவே தயாராயிட்டு எல்லாத்துக்கும் என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு இதுல என்னன்னு பார்த்தா ஃபிளையிங் ரைடர்ஸ் வர வானத்துல வேகமா அங்க இங்கேயும் பறந்துகிட்டே இருக்கானுங்க. ஜெட் மாதிரி சுத்தி சுத்தி வரானுங்க. நான் எவங்களோட சண்டை போட யாரு கூடடா சண்டை போடன்னு சொல்லிட்டு லூஃபி அவனுங்களே பாத்துக்கிட்டு இருக்கான். சரிடா ஒருத்தனை பார்த்துன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா ஒருத்தனை பிடிச்சி பறந்து அவன் வண்டிக்கே தாவி போய்கிட்டு இருக்கான். யாரா நீ சொல்லி ஃபிளையிங் ரைட் ஷாக் ஆகுறான். என்ன பார்த்தா ஒருத்தனத்துக்கு கீழே தள்ளிட்டு அந்த வண்டியத்துக்கு அவன் எடுத்துட்டான். என்னடா லூஃபி ஒருத்தன் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் சோப்பர். இது நம்மளுக்கு என்ன தெரியாததான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதுல பார்த்தா மேல இருந்து பாம வர கீழே தள்ளி போடுறானுங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம சாஞ்சி களத்துல இறங்கி அடிச்சு பறக்கூடதான் ஒன்னொன்னையும் கொஞ்சம் நம்ம கப்பல் செதறி இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு உசப்போ டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஒரு லேடிஸ் மேலேயாச்சு கைப்பட்டுச்சு எல்லாமே துண்டு துண்டு ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு சாஞ்சியே கத்திக்கிட்டு இருக்கான். டே ஹோஸ்ட் ஏத்துக்கடான்னு சொல்லிட்டு நாமி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அந்த படகுல எல்லாத்தையும் மேல ஏத்துறாங்க. பிளையிங் ரைட்ஸ் தரணா வந்து தண்ணிக்குள்ள இறங்குறானுங்க. லூஃபியும் தண்ணிக்குள்ள லூஃபி செதறிட்டான். இதுல ஒரு பக்கம் சோப்பரும் புருக்கும் காப்பாத்த போறானுங்க. அவனுங்களே டெவி ஃப்ரூட்டை சாப்பிட்டவனுங்க. அவனுங்களும் சேர்ந்து செதறிட்டானுங்க. சடனா பிராங்கி களத்துல இறங்கி லூஃபியை பிடிச்சு காப்பாத்துறான். டேய் நீ ஏன்டா இதெல்லாம் பண்ற? இதுல ஒரு பக்கம் நாமி வர கத்துறா. உங்களுக்கே பவர் இருக்கு, நீங்க ஏன்டா தண்ணிக்குள்ள இறங்கினு சொல்லிட்டு சோப்பரையும் புருக்கையும் கத்திக்கிட்டு இருக்காவா. நான் காப்பாத்த தான் போனேன், ஆனா இப்படி ஆகும் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு சோப்பரும் புருக்கும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இனிமேல் காப்பாத்த போனியோ மண்டையை உடச்சுன்னு சொல்லிட்டு நாமி தலையில ஒரு போடு போடுறா. இதுல ஒரு பக்கம் 3 ஃபிஷ் மனு சடனா வெளியே வரானுங்க. மேக்ரோ பைரட்ஸ் சொல்லிட்டு மெர்மெய்டு ஸ்டார் ஃபிஷும் கத்துறாங்க. முகிவராங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா மெர்மெய்ட்ஸ் அடிச்சு நோக்கலாம் வரானுங்க. ஹாச்சியோ கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள ஹாச்சியை காப்பாத்த சோறோ வேறலாம் வந்துட்டான். சடனாங்க இருக்க கூண்ட வெட்டி வீசுறான். ரொம்ப நன்றிடா ரோரோனோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நீங்க உண்மையில நல்லாலுன்னு சொல்றான். என்னடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து மேக்ரோ பைரட் ஷாக் ஆகுறானுங்க. டேய் ஹாச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டானுங்க. ஹாச்சி ஒன்னும் வீக்கான எல்லாம் கிடையாது. டேய் எங்க ஆளுகளே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டா ஹாச்சி. என்னோட கரத்தை அட்டாக்க போட போறான்னு சொல்லிட்டு அந்த 3 ஃபிஷ்மனும் கத்துறானுங்க. அவனுங்க மேக்ரோ பைரட்ஸ் வேலை பார்க்கறானுங்க. டேய் எங்க ஆட்டம்லாம் வேற எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 3 ஸ்வாட்ஸ்மனும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஹாச்சின்னு சொல்றானுங்க. இதா வாங்கிக்கோங்கடான்னு சொல்லிட்டு டக்கை யோக்கி பஞ்சுன்னு சொல்லிட்டு ஹாச்சி ஒருத்தனை அடிச்சு பறக்கூடாதான். கேமி பப்பக்குன்னு சொல்லிட்டு ஹாச்சி பக்கத்துல வந்து அந்த மெர்மெய்ட்டை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அப்படி திட்டுறான். உங்களை என்னை காப்பாத்த வர சொன்னா நீங்க சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹாச்சி சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஃபிளையிங் ரைட்ஸோ வானத்துல வந்து ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கானுங்க. டேய் உங்களை சாவடிக்க போறோம்டா, உங்களை விற்க போறோம்னு சொல்லிட்டு அம்ப வச்சு ஒரு வீசலான்னு பாக்குறானுங்க. ஆனா அதுக்குள்ள சோரோ களத்துல இறங்கி ஃபிளையிங் ரைடர்ஸே துண்டு துண்டாக்கிட்டான். நீங்க எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கோங்கடா, அது மாதிரி ரெஸ்ட் எடுங்க, இதை நான் பார்த்துக்கிட்டு சொல்றான். சோரோ ரோரோனோ ரொம்ப நன்றிடா, நீங்க பண்ண ஹெல்ப் நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்றான். ஆனா உங்களுக்கு பண்ணதுக்கு என்னை ரொம்ப மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹாச்சி. என்னது பழசா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காம. நான் வர உன்னை சோட வச்சுல வர அட்டாக் பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு ஹாச்சி சொல்றான். என்ன சோட வச்சு அட்டாக் பண்ணியா? நான் தாண்டா உன்னை வெட்டி வீசணும்னு சொல்லிட்டு ஜோரா கத்திக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் உசப்பதான் கட்டுறாங்க. நம்மளோ வந்து கேனன் வச்சு அடிச்சு பற கொடுக்கிட்டு இருக்கான் சோப்பர். இங்க ஒரு பக்கம் உசப்பதான் கட்டுறாங்க. நம்மளால தான் கரெக்டா வேற லெவல் அட்டாக் பண்ணுவானே. உசப்பு ஒருத்தரையும் அடிச்சு பற கொடுக்கிட்டு இருக்கான். உசப்பு வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் டுவெல் சம்பவம் தான் காட்டுறாங்க. என்ன தாண்டா பண்றீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காம. சீக்கிரம் கதையை முடிங்கன்னு சொல்லி டூயல் கத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் நீங்க எங்களுக்கு என்ன தருவீங்கன்னு சொல்லிட்டு ஃபிளையிங் ரைடர்ஸ் கேக்குறாங்க. மில்லியன் காசு தந்தா என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஜெட் மாதிரி பறக்குறானுங்க. அவனுங்க ஸ்ட்ரெயிட்டா முகிவர கப்பல் நோக்கி போய்கிட்டு இருக்கானுங்க. டே அவனுக்கு அயன் ராடா சுத்திக்கிட்டு வரானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சோப்பர் கத்திக்கிட்டு இருக்கான். அயன் ராடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கானுங்க. உடனே சாஞ்சி ஒரு பிளான போட்டுறான். டே லூஃபி நீ அந்த மீனை நோக்கி போடா, மிச்சத 40ன்னு சொல்றான். இந்த மிட்டியாட்டரை வச்சு உங்களை துண்டு துண்டாக்க போறோம், உங்க கப்பலை வேற லெவல் ஆக்க போறோம்னு சொல்றாங்க. இவன்லாம் என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சாஞ்சி ஜெட் மாதிரி போறான். கம் கம் பலூன் சொல்லிட்டு லூஃபி பாஞ்சு போறான். அந்த மீனை பிடிச்சி தள்ளுறான். சாஞ்சியும் மீன்ல வருதோன்னு அடிச்சு ஏர்லயே பறக்கூடாதான். அந்த மீன் பறந்து வருது, அதை லாக் பண்றானுங்க. ஒருத்தனை ஏர்ல வச்சுட்டான் சாஞ்சி. இதாண்டா நம்மளுக்கு இன்னைக்கு டின்னருக்கு வேற ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. அவனுங்க என்னன்னு பார்த்தா மீனையே பிடிச்சி அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இங்க ஒரு பக்கம் பார்த்தா உசப்பி இடிச்சு தள்ளுறானுங்க. எத்தனை பேர் தான்டா இவனுங்க வருவானுங்க, நான் யாருன்னு காட்டப்போன்னு சொல்லிட்டு உசப்போ கத்திக்கிட்டு இருக்கான். நான் இதுல ரைட் பண்ணா லாஸ்ட் டைம் தான் தோத்துட்டான், இந்த வாட்டி தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு லூஃபியே கத்திக்கிட்டு இருக்கான். திரும்பியும் தண்ணியில விழுந்துடான்னு சொல்லிட்டு நாமியோ கத்திக்கிட்டு இருக்கான். இங்கேயோ ஒரு பக்கம் புரூக்கு சாஞ்சிட்டான். நான் அந்த கப்பலுக்கு ஒரு வேஸ்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு புரூக்குன்னு சொல்லிட்டு கப்பல்ல இருக்க எல்லாரும் முழிக்கிறானுங்க. இந்த முகிவரா குரூல இதாண்டா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபைட்டே, ஆனா நான் தண்ணிக்குள்ள போய் மாட்டிக்கிட்டேன், நான் ஒரு ஃபெயிலியர் மேனு, நான் ஒரு வேஸ்டான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் இங்க இருக்க எத்தனை ஃபிளையிங் ரைடர்ஸ் கதையை முடிக்கணும் நீங்க சொல்லுங்க, என்னோட பவர் என்னன்னு சொல்லிட்டு நான் காட்ட போறேன்னு சொல்லிட்டு புரூக்கு ஜெட்டு மாதிரி பறந்து போறான். நம்மளும் வானத்துல போய் பாட்டு பிடிக்க போறான்னு நினைக்கேன். உடனே வானத்துல போயிட்டு லுல்லி பாயின்னு சொல்லிட்டு ஒரு சாங்க போட்டு விடுதான். போட்ட புள்ள எல்லாரும் தூங்கிட்டானுங்க. டேய் என்னடா பண்றான்னு சொல்லிட்டு மிரளுதாங்க. இங்க என்னன்னு பார்த்தா லூஃபியும் ஜோப்பரும் தூங்கிட்டானுங்க. அடிச்சல்ல தண்ணிக்குள்ளே விழுறானுங்க. பார்த்தா நம்மளும் புரூக்கு தண்ணியில தான் நடப்பான வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் அடிச்சு பறக்கூடாதான் புரூக்கு. என்னடா இது ட்ரிக்கு மோசமானவன்னு சொல்லிட்டு
ஃபிஷ்மன்லாம் கத்துறாங்க. இது என்னோட பாட்டுடா அப்படிதான்டா இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூக்கு தண்ணிலேயே வேற லெவலா நடக்கிறான். டெவில் ஃப்ரூட் பவர்ல தண்ணியில் நடக்க ஒரே ஆளு நம்ம ப்ரூக்கு மட்டும்தான். டேய் ப்ரூக்கு உண்மையில நீ வேற லெவலில் இது நல்லா ஃபன்னா இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட்டு மாதிரி ஒரு ஃபிளைங் ரெட்டரை பிடிச்சி பாஞ்சு பறந்து போய்கிட்டு இருக்கான். டே லூஃபி என்னடா பண்றான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. டே உன்னை பிடிச்சிட்டா உன் கதையை முடிக்க போறான்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட்டு மாதிரி வரான். என்னன்னு பார்த்து அந்த ஃபிளைங் ரெட்டர்ஸ் தூங்கிக்கிட்டு தான் இருக்கான். டே இவனடா தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த வண்டி எப்படி திருப்புறான். ஸ்ட்ரெயிட்டா ஒரு பில்டிங்ல போய் செதறதான் லூஃபி. அடிச்சு அட்ல டைரக்டா போய் டூயல் சம்மர் ரூம்ல போய் விழுந்துட்டான். லூஃபியை யாரா இவன் சொல்லிட்டு கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனும் ஹெல்மெட் எடுத்து தலையில மாட்டிக்கிட்டு இருக்கான். சடனா ஒரு மெட்டீரியல் எடுத்து அட்டாக் பண்ணலான்னு வரான். டே நீயான்னு சொல்லி லூஃபி கத்துறான். என்னைய உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு டூயல் சமவா கட்டிக்கிட்டு இருக்கான். லூஃபிக்கு ஆல்ரெடி தெரிஞ்சாலும் நினைக்கேன். இங்க இன்னொரு பக்கமா ஜோரோக்கோ நெஞ்செல்லாம் வலிக்கி என்னடாச்சு ரோரோன்னு சொல்லிட்டு ஹாச்சி எங்க இருந்து நடந்து வரான். ஏன்னா ஜோரோ இப்பதான் கூமாட்ட அங்க இருந்து சண்டை போட்டு வந்திருப்பான். அது இன்னும் உடம்பு அவனுக்கு வலிக்கத்தான் செய்யுது. இங்க ப்ரூக்கோ தண்ணிக்குள்ள பாஞ்சு போறான். ஒருத்தனை அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். சடனா அடிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து விழுறான். டே எனக்கு உடம்புலாம் இழைக்க ஆரம்பிச்சுடா, என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. டே ஃபிளைங் ஃபிஷ்காரனால ஏகப்பட்ட ஒரு கதை நீ முடிச்சிட்டடா, நீ வேற லெவல்னு சொல்றான் ஜோரோ. இங்க ஜோரோக்கோ உடம்புலாம் இழைக்க ஆரம்பிச்சிருச்சு. த்ரில்லர் பார்க்ல உனக்கு நடந்த அட்டாக்ல இன்னும் உனக்கு வலிக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நல்லா தாண்டா இருக்கேன், என்ன பத்தி ஒண்ணு நீ கவலைப்படாதான் சொல்றான் ஜோரோ. ரோரோனோ நீ உன் காடை டவுன் பண்ணான்னு சொல்லிட்டு கீழே வந்துகிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள ஹாச்சி வேறலாம் வரான். டென்டக்குன்னு சொல்லிட்டு ஃபிஷ்மன் ரைடரை வெட்டி வீசுறான். நீ என்னை காப்பாத்திட்டியடான்னு சொல்லிட்டு ஜோரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டு அதான் நான் இறங்கிட்டுன்னு சொல்றான் ஹாச்சி. ஹாச்சி நீங்க உண்மையில வேற லெவல்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மெர்மைடா கத்திக்கிட்டு இருக்கா. ஃபிஷ்மன் நீ சாவுடான்னு சொல்லிட்டு ஒருத்தன் அட்டாக் பண்ணலான்னு வரான். ஆனா ப்ரூக்கு பின்னாடி ஒரு போட்டு போடுறான். ஜோரோ வேற லெவலுக்கு காப்பாத்திக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஃபிஷ்மன்லாம் வந்துகிட்டே இருக்கானுங்க. ஏகப்பட்ட ஃபார்மேஷன்ல வரானுங்க. ஃபிளைட் ஃபார்மேஷனை போடுங்கடான்னு சொல்றானுங்க. ஒரு பக்கம் எல்லாரும் பிராங்கி நோக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கானுங்க. டேய் நாங்கெல்லாம் இங்க தான் இருக்கோம், எங்களை நோக்கி அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாமியே கத்துறான். நாமி ஏதோ பிளான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். வேற நாமி அட்டாக் பண்ணலான்னு ஒருத்தன் வரான். ஆனா நாமியே நகண்டுட்டா. என்னன்னு பார்த்தா அது மிராஜ் டெம்போ. அங்க இருந்து நகண்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் பிளாக் கிளவுட்ல போய் மாட்டுறானுங்க அவனுங்க. நாமி ரோபினே சும்மா உடனமா நொறுக்கி எறிறாங்க. மொத்த முகியூரா குருவுமே காலத்துல இறங்கி எல்லாமே அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பிராங்கியோ சுட்டு சொல்றானுங்க. அவன் உடம்பு தான் மெட்டல் பாடியாச்சே, ஸ்ட்ராங் ஹேமர்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விடுறாங்க. டே பப்புக்கா அவங்கள பாட்டு அவனுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு மெர்மேடி சொல்றா. இங்க உசப்போ ஒருத்தனை அடிக்கான். எல்லாரும் மிஸ் ஆகுறானுங்க. டே பிராங்கி ஷிப்பை டாக் பண்றா, அதுதான்டா நம்மளுக்கு அட்வான்டேஜா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டாக் பண்ணாலும் இவனுக்கு கிவ் அப் பண்ண போறதுடா, நம்ம யாருன்னு கட்டன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம லூஃபியை தான் கட்டுறானுங்க. லூஃபியோ யாரோ ஒருத்தன் துரத்திக்கிட்டு வரான். டே ஒரு பெரிய ஆளு துரத்திக்கிட்டு வரான்டா, மாஸ்க் போட்டு வரானான்னு சொல்லிட்டு உன்னை லூஃபி கத்திட்டு வெளியே வரான். டே ஹெட் இறங்குறாடான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஒரு பக்கம் டே எவனோ உடச்சிட்டு வெளியே வரான்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு கால மாட்டுல வந்து நின்றுட்டு இருக்கான். முகிவரா கதையை முடியடான்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. டே ஃபிஷ்மனோ மெர்மேடோ எவனையும் பக்கத்துல நிக்க கூடாது, எல்லாவனும் இங்க இருந்து ஓடிருங்க, 5 செகண்ட் உங்களுக்கு டைம் தரோன்னு சொல்லி டூயல் கத்துறான். சரின்னு சொல்லிட்டு தப்பிச்சு வேகமா போய்கிட்டு இருக்கானுங்க. டே நான் ஒன்னும் மனுஷங்க விற்கிற இடத்துல எல்லாம் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சதானடா குரூப் அப்படின்னு சொல்லி கேக்குறான். தெரியும் பாஸ் சொல்லிட்டு கத்துறானுங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டான நாளுன்னு சொல்றான். இன்னைக்கு நான் ஒருத்தர் கொல்ல நினைக்கிறேன், அவன் கண்ணு முன்னாடி தான்டா இருக்கான், எனக்கு அந்த நாள் கிடைச்சிருச்சுன்னு சொல்றானுங்க. இனிமேல் நான் தோக்க போறதில்லடா, நான் செத்தால அவனை கொல்லாம விட போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான். டே பிளாக் ஃபுட் சாஞ்சி உன் கதையை முடிக்க போறான்னு சொல்றான். என்னது என்னைய கொல்ல போறானா, நான் என்னடா இவனை பண்ணான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சாஞ்சி இவன் என்ற ஓம்ல கோபப்படுறான். நீ எந்த பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கியா, இவன் எது ரெஸ்டாரண்ட்ல உள்ள ஆளான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் எத்தனை பேரையும் அடிச்சு நொறுக்கி இருக்கேன், இவன் எவனே தெரியலன்னு சொல்லிட்டு சாஞ்சியும் முடிக்கிறான். டேய் பிளாக் ஃபுட் நீ எனக்கு ரீசெண்டா தான்டா எதிரியா வந்த அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கான். அட்டாக்க போட்டோன்னே அதுல ஏதோ ஒரு புகையா வருது. டே என்னடா இது புகைன்னு சொல்லிட்டு இதாண்டா ஸ்கார்பியன் பாய்சன், உங்க கதையை முடிக்க போறோன்னு சொல்லிட்டு பாய்சனை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். டே எனக்கு யாரா இவன் தெரியல, யாரான்னு சொல்லிட்டு சாஞ்சி கத்திக்கிட்டு இருக்கான். டே இவனை நான் மாஸ்க் இல்லாம கூட பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். லூஃபி எனக்கு மாஸ்க் இல்லாம பத்தியா யாரா இவன் சொல்லிட்டு சோற கேக்குறான். இவனை பார்த்தா சர்ப்ரைஸா ஒண்ணு இல்ல, ஆனா இவனை ஆல்ரெடி நம்ம பார்த்த மூஞ்சிதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் மூஞ்ச பாக்கணுமான்னு சொல்லிட்டு சோறவா கத்திக்கிட்டு இருக்கான். சடனா அந்த ஹெல்மெட்ல ஒரு மிதிக்கிறான். ஹெல்மெட்டே கலண்டுருச்சு. ஹெல்மெட்டோ வானத்தை நோக்கி பறந்து போய்கிட்டு இருக்கு. டூயல் சமா அவங்க அயன் மாஸ்க்னு சொல்லிட்டு கத்துறானுங்க அவனுங்க. ஏடா என்னோட மூஞ்ச நீங்க பாருங்கடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். மூஞ்ச பார்த்தோன்னு எல்லாருமே ஷாக் ஆகுறானுங்க. சாஞ்சியே ஒரு செகண்ட் மிரண்டு போய் தான் நின்னுக்கிட்டு இருக்கான். அட இதான் விஷயமான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இந்த 4 கண்டு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உங்க எல்லாத்தையும் கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை கண்டிப்பா கொன்னே தீரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல இருக்க ஒன்ன மாதிரி இல்லனாலும் இவன் என்ன மாதிரியா அப்படியே இருக்கான்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நேவி என்னைய பார்த்தாலும் பவுண்டி ஹண்டர்ஸ் என்னைய பார்த்தாலும் கொல்ல துரத்திக்கிட்டே இருக்காங்கடா, எல்லாம் ஒன்னாலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் தாண்டா இப்ப பிளாக் ஃபுட் சாஞ்சின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காம. நான் பைரட்டுக்கு கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு கத்துறான். என்னன்னு பார்த்தா அந்த பேப்பர்ல வரைஞ்சிருப்பானுங்கல்ல அதே மூஞ்சிதான் இவனா இருக்கான். வாய மூடுறான்னு சொல்லிட்டு சாஞ்சிய டென்ஷன் ஆயிட்டான். ஒரு பக்கம் அவன் கோவத்துல இருக்கான். அதோட முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துடாதீங்க. See you, bye.